அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டிஎன்செட் ஃபிசிக்ஸ் கிளாஸ் 32 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸில் பேஸ் மைக்ரோஸ்டேட் மேக்ரோஸ்டேட் இந்த டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் எடுத்தோடனே இந்த டாப்பிக்லாம் பார்த்துருக்கணும் நம்ம. ஆனாலும் இதுக்கு முன்னாடி சில டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இதை பார்க்குறோம். இப்போ பேஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ். அதான் பேஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு எம்முங்கிற மாஸுடைய ஒரு பீம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அதை ஒரு இன்ஸ்டன்ட் டீங்கிற ஒரு இன்ஸ்டண்ட்டில் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படின்னா பிங்கிற ஒரு பாயிண்ட்டு அது எந்த ஸ்பேஸில் இருக்குன்னா ஒரு ஹைப்பத்தட்டிக்கல், ஒரு கற்பனையான ஹைப்பத்தட்டிக்கல் 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ். அதுதான் என்ன சொல்கிறோன்னா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆக்சுவலாக இது 2n டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த 2n டைமென்ஷனல் ஸ்பேஸை தான் என்ன சொல்கிறோன்னா 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ n=3 ஃபார் மோனோஅட்டாமிக் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு n=3. சரிங்களா? அப்போ 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸ் என்ன அப்படின்னா பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஸ்பேஸ். ஸோ பொசிஷன் கோஆர்டினேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 3 கோஆர்டினேட்ஸு. அந்த 3 கோஆர்டினேட்ஸ் என்னென்ன அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், என்னென்ன 3 கோஆர்டினேட்ஸு? எக்ஸு அண்ட் பிஎக்ஸ். எக்ஸ் ஆக்சிஸில் சொன்னோன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லன்னு சொல்லக்கூடாது, எக்ஸில் சொன்னோன்னா எக்ஸு பிஎக்ஸு, அப்புறம் ஒய் பிஒய், இசட் பிஇசட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம பொசிஷன் கோஆர்டினேட்டை மட்டும் சொல்கிறோம், ஒய் ஆக்சிஸில் மொமெண்டம் கோஆர்டினேட்டை சொல்கிறோம். சரிங்களா? ஸோ பேஸுங்கிறது என்னென்னா ஒரு 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ். 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். சரிங்களா? த ஸ்டேட் ஆஃப் த பீம் ஆஃப் மாஸ் எம்முடைய ஒரு பீமோட ஸ்டேட்டை, அது ஒரு ஸ்ட்ரிங், அதில் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்கு அட் எனி இன்ஸ்டன்ட் டி. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் ஸ்பேஸில் இருக்குது. அந்த ஹைப்பத்தட்டிக்கல் ஸ்பேஸ் தான் என்ன சொல்கிறோன்னா பேஸ். சரிங்களா? பேஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் எக்ஸ் அண்ட் பிஎக்ஸ், 3 coordinates of position x, y, z and 3 coordinates of momentum px, py, pz. சரிங்களா? பேஸ் இஸ் ஏ 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ். இது பழைய பிஜிடிஆர்பிஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க. பேஸுங்கிறது எத்தனை டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சு கரெக்டாக எழுதிடணும். சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். பேஸுங்கிறது 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. அடுத்தது மியூ ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது படிச்சுக்கலாம், இதையும் படிச்சுக்கிறது நல்லது. நம்ம மியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாலிகுல். சரிங்களா? மாலிகுல் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் ஹேஸ் 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஒரு ஐடியல் கேஸோட மாலிகுலுக்கு மொத்தம் 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், XYZன்னு. அதோட ஃப்ரீ ஸ்பேஸுக்கு பார்த்தீங்கன்னா 6 கோஆர்டினேட்ஸ் இருக்கும், x1 x2 x3 p1 p2 p3. அந்த ஸ்பேஸ் தான் என்ன சொல்கிறோன்னா மியூ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாலிகுலுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது பேர் தான் என்னென்னா மியூ ஸ்பேஸ். ஸோ த சிஸ்டம் இஸ் ரெப்ரசன்டட் பை எ செட் ஆஃப் n பாயிண்ட்ஸ் இன் மியூ ஸ்பேஸ். சரிங்களா? ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மாலிகுல் த சிஸ்டம் ஹேஸ் டு பி ரெப்ரசன்டட் பை எ செட் ஆஃப் n பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. n பாயிண்ட்ஸ்னால இதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. மியூ ஸ்பேஸுங்கிறதும் 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் தான். ஸ்பேன்டு பை எக்ஸ் அண்ட் பி, கவர்டு பை எக்ஸ் அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? மியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாலிகுல், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் காமா ஸ்பேஸுங்கிறதும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஸோ இந்த ஸ்டேட்டில் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிங்கிள் ரெப்ரசன்டிங் பாயிண்ட்டு இல்லை ரெப்ரசன்டேட்டிவ் பாயிண்ட் ஆர் ஸ்பேஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பி ஆஃப் எக்ஸ் கமா பிஎக்ஸ் அப்படின்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு பேஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே. அப்புறம் மியூ ஸ்பேஸ்க்கு என்ன சொல்லியிருந்தோம்? 1 to n அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? The system was represented by set of n points in the case of mu space.
Here we are using a representing point to represent the instantaneous state. ஓகேங்களா, பாருங்கள், இதுவும் ஒரு 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் தான். 6n டைமென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அகைன் 3n கோஆர்டினேட் ஆக்சஸ், 3n மொமெண்டம் ஆக்சஸ். ஸோ ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளார எக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து என்ன சொல்கிறோன்னா 3n கோஆர்டினேட் ஆக்சஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சஸில் போட்டிருக்கோம். அதே மாதிரி பி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கிறோம் இல்லையா, அது என்ன சொல்கிறோன்னா 3n மொமெண்டம் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம போட்டிருக்க கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டென்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட்ஸ் போட்டிருக்கிறோம். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 32 வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம. அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம சேனல் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு பெல் ஐக்கன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம இந்த புது வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து உடனே நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உடனே பார்த்துடலாம் நீங்கள். இல்லாட்டி நீங்கள் தேடி இல்லை நீங்கள் பார்த்து எப்போயாவது உங்களுக்கு தெரிய வந்தால் தான் பார்க்க முடியும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். எல்லா வீடியோஸும் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஒரு வீடியோலையும் ஏதாவது சம் கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம பிஜிடிஆர்பி இப்போ வருது இல்லையா, அதுக்கு இந்த கண்டென்ட் ரிலேட்டடானதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பேஸ் வால்யூம். பேஸ் வால்யூம் அப்படின்னா என்னென்னா, இந்த பேஸ் பார்த்தோம் இல்லையா, 6 டைமென்ஷனல் ஸ்பேஸு, அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பேஸை 6 ஸ்மால் எலமெண்ட்ஸாக நம்ம வந்து சப்டிவைட் பண்ணிக்கிறோம். டெல்டா எக்ஸு, டெல்டா ஒய், டெல்டா இசட்டு, டெல்டா பிஎக்ஸு, டெல்டா பிஒய், டெல்டா பிஇசட், இந்த மாதிரி 6 எலமெண்ட்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு வால்யூம் ஆஃப் ஈச் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறோம். வால்யூம் ஆஃப் ஈச் ஸ்டேட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வால்யூமை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிடுறோம். எல்லா சைட்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வால்யூம் கிடச்சிரும். சரிங்களா? வால்யூம் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸு, டெல்டா ஒய், டெல்டா இசட்டு, டெல்டா பிஎக்ஸு, டெல்டா பிஒய், டெல்டா பிஇசட், இதோட ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நமக்கு தெரியும். அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க, டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஹச், டெல்டா ஒய் டெல்டா பிஐ ஈக்குவல் டு ஹச், டெல்டா இசட் டெல்டா பிஇசட் ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஹச் கிராஸ் பை 2 இல்லை ஹச் கிராஸு பை ஹச் பை 2 பை, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறோம், இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஹச் எல்லாம் போட்டுட்டு 3க்குமே ஹச் போட்டிங்க. அப்போ வி ஈக்குவல் டு ஹச் கியூபு. ஸோ வால்யூம் ஆஃப் பேஸ் வால்யூம் ஈக்குவல் டு ஹச் கியூப் அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறோம். பேஸ் வால்யூம் பார்த்துட்டோமா? பேஸ் வால்யூம் பார்த்த மாதிரி யூனிட் ஆஃப் பேஸ் வால்யூம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேஸ் வால்யூமோட யூனிட் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, எக்ஸு அதோட யூனிட் பார்க்குறோம். எக்ஸுங்கிறதுக்கான யூனிட்டு மீட்டர், பிங்கிறது மொமெண்டம்ங்கிறது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸுக்கு கிலோகிராம், வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்டு. சரிங்களா? இதோட ப்ராடக்ட் எக்ஸ்பியோட ப்ராடக்ட் தான் கேஜி m² s⁻⁻1. சரிங்களா? அது அப்போ பேஸுக்கு XYZ, PX, PY, PZ இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேஜி m² s⁻⁻1 ஹோல் கியூப் இல்லை கேஜி கியூப் m⁴ s⁻⁻3 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ கேஜி m² s⁻⁻1ஓட ஈக்குவலண்ட் யூனிட் என்னென்னா ஜூல் செகண்ட் அப்படிங்கிறத இங்கே சைடில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், கேஜி m² s⁻⁻1க்கு பதிலாக ஜூல் செகண்ட் அப்படின்னு போட்டுடுறோம். ஜூல் செகண்ட்னு போட்டு ஜூல் செகண்ட் ஹோல் கியூப் அப்படிங்கிறதையும் நம்ம ஈக்குவலண்ட்டாக எழுதிக்கிறோம். சரிங்களா? சும்மா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு mgh அப்படிங்கிறதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணி காமிச்சிட்றதுக்கான முயற்சி பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? mghனா எம்முக்கு கேஜி, ஜிக்கு ms⁻⁻2, ஹைட்டுக்கு m அப்படி போட்டிங்கன்னா கேஜி m² s⁻⁻2ங்கிறது என்னது, கேஜி m² s⁻⁻2ங்கிறது வருதுங்களா? கேஜி m² s⁻⁻2ங்கிறது ஜூல் செகண்ட்னா கேஜி m² s⁻⁻1 அதுதான் ஜூல் செகண்டு.
அதை தான் ரீப்ளேஸ் பண்ணி ஜூல் செகண்ட் ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, புரியுதுங்களா? யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் வால்யூம் ஜூல் செகண்ட் ஹோல் கியூபு. நெக்ஸ்ட் டாபிக் இப்போ மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்குறோம். மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகிள்ஸ் விச் ஆர் ஆக்குபைங் சர்டன் எனர்ஜி ஸ்டேட். சரிங்களா, ஒரு பாசிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலையும் என்ன சொல்கிறோன்னா ஒரு மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பெஞ்சில் 3 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஸோ 3 பேரும் எப்படி உட்காரலாம், சரிங்களா? ஈச் பாசிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் பெர்சன் is called a microstate of the system, a complete specification of the distinguishable particles. 3 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 3 பேருமே டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகிள்ஸ் தான், சரிங்களா? வேறு வேறு பார்ட்டிகிள்ஸ் தான். ஆக்குப்பைங் சர்டன் பிளேஸ், சரிங்களா? சர்டன் எனர்ஜி ஸ்டேட், அதுதான் மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். a complete specification of the distinguishable particles occupying certain energy state. Each possible distribution of molecules is called a microstate of the system. சரிங்களா? ஸோ டு டிஃபைன் த மைக்ரோஸ்டேட் ஆஃப் த என்சம்பிள். ஸோ என்சம்பிள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் சொல்லலை. ஸோ என்சம்பிள் அப்படின்னா என்ன? என்சம்பிள்னால் நம்ம 3 டைப் ஆஃப் என்சம்பிள் படிப்போம். மைக்ரோ கெனனிக்கல், கிராண்ட் கெனனிக்கல் அப்படின்னு 3 என்சம்பிள் வந்து நம்ம படிக்க போகிறோம். அடுத்த பின்னாடி வர டாபிக்ஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம சொல்லிடுவோம். என்சம்பிள்னால் என்னங்கிறத பற்றி மட்டும் இப்போ லைட்டாக அப்படின்னா என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். எ கலெக்ஷன் ஆஃப் என்சம்பிள் மீன்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக்கலி ஐடென்டிக்கல் பட் எசென்சியலி இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்ஸ். சரிங்களா? ஸோ மேக்ரோஸ்கோபிக்கலி தோஸ் particles are identical but they are independent systems. Ensemble means a collection of large number of macroscopically identical but essentially independent systems. So to define the microstate of the ensemble, the individual position of phase points, சரிங்களா, individual position of phase points for each system or molecule of the ensemble must be specified. Individual position of phase points, individual position of phase pointsனால் இப்போ 3 பேர்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 பேர் எங்கே உட்காந்துருக்குறாங்க? இண்டிவிஜுவல் பொசிஷன் ஆஃப் பேஸ் பாயிண்ட்ஸ் லெஃப்ட்டில் உட்காந்துருக்காங்களா, ரைட்டில் உட்காந்துருக்காங்களா, இல்லை சென்டரில் உட்காந்துருக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்றாங்க. சரிங்களா? த இண்டிவிஜுவல் பொசிஷன் ஆஃப் பேஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் ஈச் சிஸ்டம் ஆர் மாலிகுல் should be specified so that we can define the microstate of the ensemble அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இந்த மேக்ரோஸ்டேட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்குறோம். மேக்ரோஸ்டேட்னா என்னென்னா ஆவரேஜ் ஆஃப் இட்ஸ் வேரியஸ் மைக்ரோஸ்டேட்ஸ் தான் மேக்ரோஸ்டேட். ஸோ ஒரு மேக்ரோஸ்டேட்டை பற்றி சொல்கிறதுக்கு அதோட நம்பர் தெரிஞ்சால் போதும். இஸ் டிஃபைன்ட் பை தி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டிவிஜுவல் பொசிஷன் ஆஃப் பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து தெரியணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சுட் பி ஸ்பெசிஃபைடுன்னு சொன்னோம் இல்லையா மைக்ரோஸ்டேட்டில். அந்த இண்டிவிஜுவல் பொசிஷன் ஆஃப் பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னப்போ அந்த எத்தனை பேஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் பேஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொன்னால் போதும். A macrostate of the ensemble is defined by the specification of the number of base points in each cell of the base space. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க மேக்ரோஸ்டேட்னா ஆவரேஜ் ஆஃப் தி சம் ஆஃப் இட்ஸ் வேரியஸ் மைக்ரோஸ்டேட்ஸ். ஸோ ஒரு மேக்ரோஸ்டேட்டில் நிறையா மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்கலாம். மெனி டிஃப்ரெண்ட் மைக்ரோஸ்டேட்ஸ் மே கரஸ்பாண்ட்ஸ் டு தி சேம் மேக்ரோஸ்டேட். ஒரு மேக்ரோஸ்டேட்டில் நிறையா மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்கலாம். இப்போ செல் 1 அப்படின்னு எழுதியிருக்கிறோம், அதில் 3 மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது. சரிங்களா? 3 பேஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ACH அப்படின்னு இருக்குது. சரிங்களா? மைக்ரோஸ்டேட் இஸ் ஸ்பெசிஃபைட் பை ஸ்டேட்டிங் தட் தி பேஸ் பாயிண்ட்ஸ் ACH ஆர் இன் செல் 1. அதே மாதிரி BE அப்படிங்கிற பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து செல் 2லேயும், Fங்கிற பேஸ் பாயிண்ட் வந்து செல் 3லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மைக்ரோஸ்டேட்டை சொல்லிட்டோம், ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம், ACH BE FE அப்படிங்கிற பேஸ் பாயிண்ட்ஸை வச்சு. இப்போ என்ன சொல்கிறோம், அது மேக்ரோஸ்டேட்டை சொல்கிறதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அதோட நம்பர் சொன்னால் போதும். செல் 1ல் எத்தனை பேஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது, செல் 2ல் எத்தனை பேஸ் பாயிண்ட்ஸ், செல் 3ல் செல் Nல் எத்தனை பேஸ் பாயிண்ட்ஸ், செல் Iயில் எத்தனை பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் போதும். செல் 1ல் 3 பேஸ் பாயிண்ட்ஸ். அப்போ ஸோ மேக்ரோஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் 3ங்கிற நம்பர், 2ங்கிற நம்பர், 1ங்கிற நம்பர், அந்த நம்பர்ஸ் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ த கரஸ்பாண்டிங் மேக்ரோஸ்டேட் இஸ் ஸ்பெசிஃபைட் மியர்லி கிவிங் தி நம்பர் ஆஃப் பேஸ் பாயிண்ட்ஸ் இன் செல்ஸ். ஓகேங்களா? பேஸ் பாயிண்ட்ஸோட நம்பர்ஸ் சொன்னால் போதும்.
we can specify the macrostate அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ செல் 1ல் இருக்கிற ஏவையும் செல் 2ல் இருக்கிற பியையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு வேறு மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்கும் சரிங்களா, பட்டு சேம் மேக்ரோஸ்டேட் இருக்கும் சரிங்களா, ஓகேங்களா. செல் 1ல் இருக்கிறதையும் செல் 2ல் இருக்கிறதையும் நம்ம மாற்றிட்டோன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா we will have different microstates but we will be having only the same macrostate, ஓகேங்களா. அதே மாதிரி if we are interchanging two phase points A and C in the same cell 1ல ACH அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா, we are going to interchange the two phase points A and C in the same cell, we will have the same microstate as well as the சேம் மேக்ரோஸ்டேட் சரிங்களா. ஏசி ஒரே பெஞ்சில் 2 பேர் இடத்த மாற்றி உட்காந்தாங்கன்னா அதே பெஞ்சில் உட்காந்தாங்கன்னா ஸோ வில் பி ஹேவிங் தி சேம் மைக்ரோஸ்டேட், வில் பி ஹேவிங் த சேம் மேக்ரோஸ்டேட் அஸ் வெல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சரிங்களா. ஸோ இஃப் த சிஸ்டம் ஆஃப் என்சம்பிள் ஆர் இன் கான்ஸ்டன்ட் மோஷன் த என்சம்பிள் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் மைக்ரோஸ்டேட் டு அனதர் அண்ட் ஃப்ரம் ஒன் மேக்ரோஸ்டேட் டு தி அதர். ஸோ வந்து இப்போ மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே வில் பி இன் கான்ஸ்டன்ட் மோஷன், அது கான்ஸ்டன்ட் மோஷனில் தான் இருக்கும், ஒரு இயக்க நிலையிலே இருக்கும், தொடர்ச்சியான சீரான ஒரு இயக்க நிலையில் இருக்கும். ஸோ என்சம்பிள் வந்து ஒரு மைக்ரோஸ்டேட்லேருந்து இன்னொரு மைக்ரோஸ்டேட்டுக்கும் இல்லை ஒரு மேக்ரோஸ்டேட்லேருந்து ஒரு மேக்ரோஸ்டேட்டுக்கும் மாறும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு சிஸ்டம் மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் ensemble will be changing from one microstate to another and from one macrostate to the other அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ accessible microstate அப்படின்னா என்னங்கிறத பற்றி சொல்கிறோம். எந்த மைக்ரோஸ்டேட் வந்து accessible, the microstate which are allowed under given restrictions. நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லிடுவோம், ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி மைக்ரோஸ்டேட் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை தான் என்ன சொல்கிறோன்னா accessible microstate அப்படின்னு சொல்கிறோம். The microstates which are allowed under given restriction are called accessible microstates சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்குறோம். For 3 molecules A, B, C to be distributed in 2 halves of a box. ஒரு பாக்ஸோட 2 ஹாஃபில் நம்ம இதை பிரித்து வைக்கணும். ஏபிசியை லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிற 2 ஹாஃபில் நம்ம பிரித்து வைக்கணும். எப்படி பிரித்து வைக்கலாம், ஏபிசி 3ஐயும் யூஸ் பண்ணணும், 3ஐயும் யூஸ் பண்ணி 2 ஹாஃபில் நம்ம பிரித்து வைக்கணும் சரிங்களா. has to be distributed in 2 halves of a box. ஏபி கமா சி, இட் மீன்ஸ் ஒரு சைடு ஏபி இன்னொரு சைடு சி, ஒரு ஹாஃபில் ஏ இன்னொரு ஹாஃபில் பிசி, ஒரு ஹாஃபில் ஏசி இன்னொரு ஹாஃபில் பி, இந்த மாதிரி வைக்கலாம். இன்எக்சசிபிள் மைக்ரோஸ்டேட்னா இது, இன்எக்சசிபிள்னா இது ஏ கமா பி சியை விட்டுட்டோம், ஏ கமா சி பியை விட்டுட்டோம், பி கமா சி ஏ விட்டுட்டோம் சரிங்களா. ஸோ 3 பார்ட்டிகிள்ஸையும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், 3 மாலிகுல்ஸையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி 2 ஹாஃபில் பிரித்து வைக்கணும். ஸோ எது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுதோ அதுதான் accessible microstate, கண்டிஷனை ஃபாலோ பண்ணாதது inaccessible microstate சரிங்களா. இது இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி இந்த வாட்டி நடந்தது இல்லையா 2017ல், அதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. எது வந்து accessible மைக்ரோஸ்டேட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. the microstate which are allowed under given restriction are called accessible microstates. அடுத்தது postulate of equal a priori probability அப்படின்றாங்க. இது ஒரு ஃபண்டமெண்டல் postulate of statistical mechanics அப்படின்னு கூட சொல்லலாம். postulate ஒரு கொள்கை, என்ன கொள்கை, ஈக்குவல் a priori probability சரிங்களா. ஆல் accessible microstates corresponding to possible macrostates are equally probable சரிங்களா. சம வாய்ப்பு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. என்ன சொல்லுவாங்க, ஈக்குவலி பாசிபிள் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஈக்குவல் a priori probabilityயில் என்ன சொல்கிறோன்னா all accessible microstates corresponding to possible macrostates are equally probable. ஸோ ஏபிசிங்கிற 3 மாலிகுலை 2 ஹாஃபில் பிரித்து வைங்க அப்படின்னாங்க இல்லையா. ஏபி கமா சி, ஏ கமா பிசி, ஏசி கமா பி, ஆல் தீஸ் 3 ஆர் ஈக்குவலி ப்ராபபிள் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா postulate of equal a priori probability அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா.
ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ கிவன் மேக்ரோஸ்டேட் இஸ் ப்ரொபோஷனல் டு ஒரு மேக்ரோஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த மேக்ரோஸ்டேட்டு ஓட ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது அந்த மேக்ரோஸ்டேட்டில் அப்படிங்கிறதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஒரு மேக்ரோஸ்டேட்டில் எத்தனை மைக்ரோஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் மேக்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஏ கிவன் மேக்ரோஸ்டேட். ஒரு மேக்ரோஸ்டேட்டில் எத்தனை மைக்ரோஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேர்ம் புதுசாக ஒரு டேர்மில் சொல்கிறாங்க. தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் மேக்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை சொல்கிறதுக்கு இப்போ புதுசாக ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ஈக்குவல் டு இ ப்ரொபோஷனல் டு சி ஆஃப் இ ஈக்குவல் டு பி ஆஃப் இ ஈக்குவல் டு சி ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு டபிள்யூ ஆஃப் இ அப்படின்னு போட்டிருக்கிறோம். ப்ராபபிலிட்டி தட் த என்சம்பிள் வில் பொசஸ் எனர்ஜி இ இஸ் ப்ரொபோஷனல் டு தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி. அந்த தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி தான் என்னென்னா டபிள்யூ ஆஃப் இ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, a macroscopic system in equilibrium is likely to be in any of its accessible microscopic state. சரிங்களா, மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் ஈக்லிபிரியத்தில் இருக்கிற ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் எங்கே இருக்கலாம்னா அதோட அக்சசிபிள் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டேட்டில் எங்கே வேணால் இருக்கலாம், விச் ஆர் சாட்டிஸ்ஃபைங் தி மேக்ரோஸ்கோபிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு அக்சசிபிள் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டேட்டில் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் இன் ஈக்லிபிரியம் இஸ் லைக்லி டு பி தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, பார்த்துக்கோங்க. மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் இன் ஈக்லிபிரியம் எங்கே இருக்கலாம்னா எனி ஆஃப் இட்ஸ் அக்சசிபிள் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டேட்டில் இருக்கலாம். அந்த அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட் சுட் சாட்டிஸ்ஃபை தி மேக்ரோஸ்கோபிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஈக்குவலன்ட் மைக்ரோஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சரிங்களா, அந்த ஈக்குவலன்ட் மைக்ரோஸ்டேட்லாம் ஒரு கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதில் குரூப் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ ஈக்குவலன்ட் மைக்ரோஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன டேர்மில் சொல்ல போகிறோம்னா கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மில் சொல்கிறோம். சப்போஸ் ஒரு 4 பார்ட்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 பார்ட்டிக்கலை ப்ளேஸ் பண்ணணும், 4மே லெஃப்ட்டில் வச்சிங்கன்னா அது ஒரு கான்ஃபிகரேஷன். சரிங்களா, ஸோ 2 ரைட்டு 2 லெஃப்ட்டுன்னு வச்சோன்னா அது ஒரு கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா காம்பினேஷன்ஸும் ஒரு கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். ஆல் ஈக்குவலன்ட் மைக்ரோஸ்டேட்ஸ் ஆர் குரூப்ட் இன்டு a கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா, இந்த தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் சொன்னோம் இல்லையா, அதை இப்போ இன்னொரு டேர்மில் கூட சொல்கிறோம், மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிற டேர்மில் கூட சொல்கிறோம். தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டினா என்ன, எத்தனை மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குங்கிறத பற்றி தான் சொன்னோம் நம்ம. ஸோ நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இன் ஏ கான்ஃபிகரேஷன். சரிங்களா, அதை சொல்கிறது தான் என்னென்னா மல்டிப்ளிசிட்டி. W ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். என்னங்கிறது என்னென்னா மொத்த மாலிகுல்ஸு. NLனா சப்போஸ் ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தை 2 ஆஃபில் பிரித்து வைக்கிறீங்க, அதோட மாலிகுல்ஸை 2 ஆஃபில் பிரித்து வைக்கிறீங்க, லெஃப்ட்டு ரைட்டு. அப்போ NLங்கிறது லெஃப்ட்டில் எத்தனை மாலிகுல்ஸ் வச்சிங்க, NRங்கிறது ரைட்டில் எத்தனை மாலிகுல்ஸ் வச்சிங்க. சரிங்களா, இதில் இருந்து அந்த N, NL, NRலாம் தெரிஞ்சதுன்னா மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். மல்டிப்ளிசிட்டி ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை NL ஃபேக்டோரியல் NR ஃபேக்டோரியல். சப்போஸ் 2 தான் இருக்குன்னா 2 ஆஃபில் பிரித்து வைக்கணும்னா NL NR அப்படின்னு போட்டுக்கிறோம். சப்போஸ் 3ல் பிரித்து வைக்கணும்னா N1 N2 N3 அந்த மாதிரி. ஸோ n நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்குன்னா எத்தனை எண்ணோ அத்தனை எண்ணு போட்டுக்க வேண்டியதான். N1 N2 N3 அப் டு NN வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எத்தனை மைக்ரோஸ்டேட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் மல்டிப்ளிசிட்டி. சரிங்களா, அடுத்தது வந்து ஒன்று எழுதியிருக்கோம் பாருங்களேன். n வந்து அந்த கேபிட்டல் N நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து வெரி லார்ஜ்னா log n ஃபேக்டோரியலை ஸ்டெர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம். அது என்னென்னா log n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n log n மைனஸ் n அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா, இந்த சைடில் ஏதோ ஒன்றுலாம் எழுதியிருக்கோம் பார்த்துருந்தவங்க. எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கும் மல்டிப்ளிசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். எஸ்னா என்ட்ரோபி, எஸ் ஈக்குவல் டு கே லாக் டபிள்யூ அப்படின்னு எழுதியிருக்கோம். கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்புறம் மைக்ரோஸ்டேட்டில் பிவிடி எல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சைடில் எழுதியிருக்கோம், அதையும் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, பிவிடி ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இன் ஏ மைக்ரோஸ்டேட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னன்னா ஏபிசிடி அப்படின்னு 4 மாலிகுல் இருக்குது. இந்த 4 மாலிகுலை என்னென்ன காம்பினேஷனில் நம்ம பிரித்து வைக்கலாம், எப்படி ஒரு 2 ஆஃபில் நம்ம பிரித்து வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறோம்.
ஸோ ஏபிசிடி நாளையுமே லெஃப்ட் பாக்ஸ்லேயே வச்சிடுறோம், ரைட்டில் எதுவுமே வைக்கல. சரிங்களா, இதை ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது ஒரு ரைட்டு 3 லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு 3 லெஃப்ட்டு, அப்புறம் அதை தான் மாற்றி மாற்றி எழுதியிருக்கோம். லெஃப்ட்டு ரைட்டு 2 லெஃப்ட்டு, 2 லெஃப்ட்டு ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, 3 லெஃப்ட்டு ஒரு ரைட்டு. சரிங்களா, இது எல்லாமே என்ன, ஈக்குவலன்ட் மைக்ரோஸ்டேட்ஸ். ஆல் ஈக்குவலன்ட் மைக்ரோஸ்டேட்ஸ் ஆர் குரூப்டு இன்ட்டு ஏ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதை ஒரு கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம், ரோமன் லெட்டர் 2 போட்டிருக்கோம்ல. சரிங்களா, அதே மாதிரி 3 கான்ஃபிகரேஷன் 3ல் என்ன பண்ணியிருக்கிறோம், 2 லெஃப்ட்டு 2 ரைட்டு, அதோட கான்ஃபிகரேஷன் அதோட காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறோம். மொத்தம் 6 காம்பினேஷன் இருக்குது. சரிங்களா, எல்லாமே ஈக்குவலன்ட் மைக்ரோஸ்டேட்ஸ். ஸோ தே ஆர் குரூப்டு இன்ட்டு a configuration of the system. ஸோ அதே மாதிரி ஒரு லெஃப்ட்டு 3 ரைட்டு. அடுத்தது 4வது கான்ஃபிகரேஷன் பாருங்கள். அடுத்தது அதே மாதிரி 5வது கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கோம், 4மே ரைட்டில். ஸோ மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், லாஸ்ட்டில் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்களேன். W கால்குலேஷன் ஆஃப் W அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்களேன். 1 4 6 4 1. ஸோ மொத்தம் 16 பாசிபிள் வேஸ் இருக்குது. இந்த 4 மாலிகுல்ஸ் ஏபிசிடி வந்து 2 ஆஃப்ஸ் ஆஃப் பாக்ஸில் வைக்கிறதுக்கு மொத்தம் 16 காம்பினேஷன்ஸ் இருக்குது, 16 பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ கான்ஃபிகரேஷன் ப்ராபபிலிட்டினா மொத்தம் 16ல் இது எத்தனை, 1/16, 4/16, 6/16, அகைன் 4/16, 1/16 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஸோ மல்டிப்ளிசிட்டி எத்தனை இதுக்கு, 16. சரிங்களா, மொத்தம் வந்து 16 மைக்ரோஸ்டேட் இருக்குது இதில். சரிங்களா, ஸோ நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா G⁻n சொல்லிக்கலாம். ஸோ ஜின்னா எத்தனை ஸ்டேட்ஸு, என்னன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இல்லை பார்ட்டிகிள்ஸ் இல்லை பேஸ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ G⁻n அப்படின்னா இப்போ சப்போஸ் 2 ஸ்டேட் இருக்குது, லெஃப்ட் ரைட்டுன்னு 2 ஸ்டேட் இருக்குன்னா 2 n வந்து 4 மாலிகுல், அப்போ 2/4 = 16. ஸோ 16 மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது இங்கே அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேக்ரோஸ்டேட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒன்று ஒரு மேக்ரோஸ்டேட், ஒரு கான்ஃபிகரேஷனும் ஒரு மேக்ரோஸ்டேட். சரிங்களா, 1 2 3 4 5 அப்படின்னு ரோமன் லெட்டர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் மேக்ரோஸ்டேட்ஸ். ஸோ எத்தனை மேக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது, 5 மேக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மேக்ரோஸ்டேட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம் நம்ம, n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ப்ளஸ் 1 நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ளஸ் 1 n+1. சரிங்களா, மேக்ரோஸ்டேட்டோட நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு n+1ங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா நம்பர் ஆஃப் மேக்ரோஸ்டேட்ஸ் எத்தனை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்போ இந்த ஒரு டேப்லெட் காலம் போட்டு ஏபிசிடின்னு 4 பார்ட்டிகிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னென்ன கான்ஃபிகரேஷன் எழுதுனா அதை மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, 4 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் = 1 அப்படின்னு எழுதியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனுக்கு. அடுத்த கான்ஃபிகரேஷனுக்கு 4 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல், 3 வந்து லெஃப்ட்டில் இருக்குது, 1 வந்து ரைட்டில் இருக்குது, அதனால் அப்படி எழுதியிருக்கிறோம் 4ன்னு. அடுத்தது பாருங்கள், 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல்னு எழுதியிருக்கிறோம். சரிங்களா, 2 லெஃப்ட்டு 2 ரைட்டு. அடுத்தது பாருங்கள், 4 ஃபேக்டோரியல் 1 லெஃப்ட்டு 3 ரைட்டு, லாஸ்ட் ஒன் 4. ஸோ 4 மைக்ரோஸ்டேட், அதில் மல்டிப்ளிசிட்டி 4 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேஸுங்கிற கான்செப்டையும் மைக்ரோஸ்டேட்டு மேக்ரோஸ்டேட்டு அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறோம். சரி, அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட்னா என்ன, பாஸ்டுலேட் ஆஃப் ஈக்குவல் ஆப்ரியாரி ப்ராபபிலிட்டினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா, ஸ்பேஸ்னால் 6 டைமென்ஷனல் ஸ்பேஸு, அப்புறம் மியூ ஸ்பேஸு, ஆல்ஃபா ஸ்பேஸு, வால்யூமு, வால்யூமோட யூனிட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அப்புறம் வந்து மைக்ரோஸ்டேட்னா டிஃபைன் பண்ணியிருந்தோம், மேக்ரோஸ்டேட்னா டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு முக்கியமாக ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிங்க, ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸ் பற்றி சொல்லுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அது எல்லாமே. சரிங்களா? நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கிறதுக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.